வெல்கம் டு அவர் சேனல். ஆர்ஆர்பில இருந்து குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன், அதாவது இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் போட்டாச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் இதனுடைய நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். நீங்க இதனுடைய வெப்சைட்ல போய் தாராளமா இத டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதோட பிடிஎஃப் தான் இது. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம டிசம்பர் மாசமே வந்து போட்டிருந்தாங்க. ஒரு நியூஸ் வந்து வெளிய வந்துச்சு. என்ன அப்டின்னா, ஜனவரி மாதத்துல வந்து கண்டிப்பா குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வரும் அப்டிங்கிறது. அதே மாதிரி வந்து குடுத்துட்டாங்க. அந்த டேட்டே இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 31ஆம் தேதியிலருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம குளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி. அதுக்கப்புறமா பேமெண்ட் டேட்டு, வேற வந்து ஸ்கிரைபுக்கான டேட், அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா இதுல போட்டிருக்காங்க. பேசிக்கா வந்து இனிஷியல் பே வந்து 18,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி குரூப் டி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த இது விஷயங்கள்லாம் பேசிக்காவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸாம் ஸ்டேஜ் வந்து மெயினா வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். அதுக்கப்புறமா நிறைய போஸ்டிங்க்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அதை நம்ம பாஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் போகும்போது நம்மளுக்கான வேலை வாய்ப்பு வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேற எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து டீட்டெயில்டா நம்ம வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாத பட்சத்துல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இத பத்தி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ எத பத்தி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இத வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒருத்தர் கூட மிஸ் ஆகிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓபிசி கேட்டகரியா இருக்கவங்களுக்கு 500, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து 250. இதுவுமே பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். அவ்வளவுதான். எலாபரேட்டா வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த டைம்ல வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து 59th பேஜ்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எந்தெந்த சோன் ரயில்வேஸ்ல வந்து என்னென்ன போஸ்டிங் அவைலபிளா இருக்குது, என்னென்ன கேட்டகரிக்கு அவைலபிளா இருக்குது, எல்லாமே இப்ப வந்து இதாட்டு குடுத்துருக்காங்க. இங்க நோட்டிஃபிகேஷன் பாருங்க. அப்படி இல்லன்னா நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.